வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான தினை இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதே மாவில் பார்த்திங்கன்னா தோசையும் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுப்பாக வரும். இதுக்கு மாவு எப்படி அரைக்கணும், எந்த அளவுகளோடு அரைக்கணுங்கிறத வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்கேன். அந்த டிப்ஸோடு ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல சாஃப்டான இட்லியும் மொறுமொறுன்னு தோசையும் கிடைக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தினை இட்லி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சுக்குவோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு நான் தினை அரிசி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் அளவுகள் எல்லாம் ஒரே டம்ளரில் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தினை அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. நார் சத்துலேருந்து கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு நிறைய இருக்குது. இது வந்து வெயிட் லாஸில் உள்ளவங்க, டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சத்து அதிகம் உள்ள அரிசி இது. இப்போ 2 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன். இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய தூசு, அழுக்கு எல்லாம் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கையால் களைஞ்சி விட்டு நம்ம கழுவி எடுத்துக்கணும். ஒரு 4-5 தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்குங்க. நீங்கள் இந்த அளவுக்கு தேய்ச்சி கழுவும் போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து நிறைய மண் தூசிலாம் வரும். கல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி எடுத்துக்குங்க. இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அழுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதே போல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது தெளிகிற வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கணும். இப்போ அரிசியை கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். சிறுதானியத்தை எப்போதுமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் மாவு நல்லா அரைப்பட்டு வரும். இட்லி தோசையும் பார்த்திங்கன்னா ஊற்றுறப்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உளுந்தும் சேர்த்து நம்ம ஊற வச்சுக்குவோம். உளுந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுந்து எடுத்திங்கன்னா போதும். கரெக்டான அளவாக இருக்கும். எந்த டம்ளரில் அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் எடுத்துக்குங்க. இந்த தினை அரிசி கூட பார்த்திங்கன்னா நம்ம இட்லி அரிசியோ அவல் எதுவுமே சேர்த்து அரைக்க வேணாம். அரிசி உளுந்து 2ம் சேர்த்து அரைச்சோம்னாலே போதும். இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இப்போ இந்த உளுந்து நல்லா கழுவிட்டு இதையும் சேர்த்தே ஊற வச்சுக்கிறேன். எப்போதுமே உளுந்து ஊற வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா நமக்கு அரைக்கும் போது மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ இது வந்து நல்லா ஊறட்டும் ஒரு 4 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. நான் உளுந்தை மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி மிக்சியில் அரைக்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால நான் இன்றைக்கி மிக்சியில் அரைக்க போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து மாவை அரைச்சிக்குவோம். இப்போ மிக்சி ஜாரில் உளுந்தை மட்டும் சேர்த்துக்குங்க. தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை நம்ம அரைச்சிக்கணும். விட்டு அரைச்சிக்குங்க. ஒரேடியாக அரைச்சிங்கன்னா மிக்சி சூடேறும், மாவு நமக்கு நல்லா பொங்கி வராது. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் உளுந்து மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இட்லி வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ உளுந்து அரைச்சிட்டேன். அதே மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். எப்போதுமே சிறுதானியம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு அரைக்காதீங்க. அரிசியை மட்டும் சேர்த்து ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். சிறுதானியத்துக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாது. நம்ம இட்லி அரிசி அரைக்கும் போது தண்ணி சேர்ப்போம்ல, அந்த அளவுக்கு சிறுதானியத்துக்கு தண்ணி தேவைப்படாது. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு தேவையான மட்டும் மறுபடியும் சேர்த்துக்குங்க. மாவை இந்த அளவுக்கு திக்காக அரைச்சிக்குங்க. தண்ணி நிறையா விட்டுட்டிங்கன்னா மாவு தண்ணியாக போயிடும். அப்புறம் நமக்கு இட்லி ஊற்றுறப்ப சப்பையாக போயிடும். அதனால் மாவு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா புசு புசுன்னு குண்டாக கிடைக்கும். இப்போ மிக்சி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவை ஒத்தாப்பில் கரைச்சி விட்டுக்குவோம். இப்போ மாவை நல்லா ஒத்தாப்பில் கரைச்சி விட்டு புளிக்க வச்சு எடுத்துக்குவோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும். ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே புளிச்சு வந்துடும். நல்லா புளிக்க வச்சு எடுத்தால் தான் இட்லி நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு நல்லா புளிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. மாவு நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்குங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நம்ம லேசாக கலந்து விட்டோம்னா போதும்.
இப்போ நம்ம இட்லி தட்டில் இட்லி ஊற்றிக்குவோம். நான் இன்றைக்கி துணி போட்டு தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் வந்து எண்ணெய் தடவிட்டு ஊற்றுறா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இட்லியை ஊற்றி வச்சுக்கிறேன். இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். நல்லா வெந்து வந்துடும். அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். இப்போ இட்லி வேகட்டும். இப்போ பாருங்கள் இட்லி நல்லா வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. இதில் மேலாப்பில் லேசாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம எடுத்துக்குவோம். ஒரு கத்தி வச்சு இப்படி குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். அதான் வெந்துட்டுங்கிற பக்குவம். இப்போ லேசாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த இட்லியை எடுத்துக்குவோம் நம்ம பிளேட்டுக்கு. இட்லி பிளேட்லேருந்து இட்லியை திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே துணியில் ஒட்டாமல் வரத்துக்கு கையில் தண்ணி நனைச்சிக்கிட்டு இது போல் நல்லா ஈரம் ஆக்கி விட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இட்லி நல்லா ஒட்டாமல் துணியில் ஒட்டாமல் எடுக்க வரும் ஈஸியாக. இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக வந்திருக்கு. நம்ம இதில் இட்லி அரிசியோ அவல் ஜவ்வரிசி எதுவுமே சேர்க்கலை. தினை அரிசி உளுந்து மட்டும்தான் வச்சு அரைச்சிருக்கோம். ஆனால் இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மாவு நம்ம நல்லா அரைக்கிற பக்குவத்தோடு அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இதே மாவில் தோசையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும் நமக்கு. நல்லா ஒரு கரண்டி மாவை ஊற்றி நல்லா இது போல் மெல்லிஸாக தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போ இந்த தோசையை பார்த்திங்கன்னா நம்ம திருப்பிலாம் போட வேணாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா வேக வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா முறுமுறுப்பான தோசை இதே போல் ரெடி ஆகிடும். இட்லியும் சரி தோசையும் சரி ரொம்ப அருமையாக வருங்க இந்த அரிசியில். இதே மாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, தேவைப்படுற வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து தாளிப்பு கொடுத்து பணியாரம் போலவும் ஊற்றி எடுக்கலாம். அதுவும் ரொம்ப அருமையாக வரும். இந்த திணை இட்லியை இன்றைக்கி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் சிறுதானிய இட்லி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.